அரியலூர் பகுதிகள் பேருந்து கட்டண உயர்வு குறித்த எந்த வதந்தியையும் மக்கள் நம்ப வேண்டாம் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டப் பணிகளுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் அவ்வப்போது போக்குவரத்து கட்டண உயர்வு பெரும் என வதந்தி வருவது வழக்கமாக உள்ளது எனவும், மேலும் அரசு பேருந்து கழகங்களை பொறுத்தளவு பேருந்து கட்டண உயர்வு குறித்து எந்தவித திட்டமும் தமிழ்நாடு அரசிலும் தற்போதைக்கு இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவின் வாக்குகளை பிரிக்க பாஜக தரப்பில் எடுக்கும் எல்லா முயற்சியும் முறியடித்து வரும் தேர்தலில் திமுக பெரும்பான்மையோடு வாக்குகளை வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டண உயர்வு என்ற ஒரு வதந்தி அவ்வப்போது பரவுவது வழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அதை நாங்கள் மறுத்து வருகிறோம். அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டணம் உயர்வு என்பது நிச்சயம் கிடையாது என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே இப்பொழுதும் அதை உறுதிப்படுத்துகிறோம். சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது அந்த சுமை ஏற்றப்படக்கூடாது என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கட்டண உயர்வுக்கான சூழல் பலமுறை ஏற்பட்ட போதும் பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற அறிவுரை எங்களுக்கு வழங்கி அதே நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுதும் மிக தெளிவாக சொல்கிறேன், அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு நிச்சயம் இருக்காது.